செல்ஃபாலஜி டிவியின் சார்பாக டுடே டு தி சிஎம் இன்றொரு தகவலை மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அனுப்புகிறோம். இன்றைக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு தமிழகம் முழுவதும் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றால், ஊழலை ஒழிப்பேன் என்று அவர் கூறிய விஷயம் எங்களை பொறுத்தளவில் அதற்கு ஒரு அகரம் போடப்பட்டிருக்கிறது, அதுக்கு ஒரு விதை போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால், இந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு உளவுத்துறை மூலம் வரலாம். எனக்கு தெரிந்த சில அலுவலகங்கள் அதிலும் குறிப்பாக ரெவன்யூ, பத்திரப்பதிப்பு மற்றும் சில டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன விதையை போட்டிருக்கீங்க. இதுவரைக்கும் ராயல் ரைட்ஸாக அலுவலகத்துக்கு வந்தவர்கள் லஞ்சம் வாங்கினா மாட்டிக்கிருவோமோ என்ற முதல் விதை போடப்பட்டிருக்கிறது. இதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா, ஃபாலோ பண்ண மாட்டாங்களா, அல்லது விட்டுருவாங்களா, மாட்டுவாங்களான்றது அவங்க விஷயம். பட் ஒன்று இருக்குது, இப்போ சுற்றி போலீஸ் நின்றுக்கிட்டே இருக்கும்போது ஒரு திருடன் நடுவில் நின்றுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு திருடன் பயப்படுவானால் ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நல்ல செய்தி இருக்குது. நான் இதை முதல்வரை பாராட்டுவதற்கு சொல்லவில்லை. நாங்கள்லாம் போல் சமூக ஆர்வலர்கள் திங்க் பண்ணி இதெல்லாம் எப்போவாச்சும் நடக்குமான்னு நினச்சோம். விதை நன்றாக போடப்பட்டிருக்கு. இந்த விதையை கன்சிஸ்டன்சி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஆக்ஷன் என்பதில் இருக்க வேண்டும், வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் அண்ட் கம்பேரிசன். இதில் எங்கேயாச்சும் எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க, யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க, சிட்டிசன்ஸ் சொல்கிறாங்கன்னு காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேங்க முதல்வர். ஏன்னா காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ண மாட்டேங்கன்ற விஷயம் இந்த ஒரு மாதத்தில் தெரியுது. பட் அதற்காக இதுதான் நிரந்தரமான நீங்கள் செய்ய போகிறீங்கன்னுலாம் எங்களுக்கு இடப்பட முடியாது. பட் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறது எனக்கு தெரியுது. மறந்தும் கூட உங்கள்கிட்ட இருக்கவங்கள்லாம் இப்போ வெளியே நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இவர் தான் அவருக்கு ஐடியா சொல்கிறார், அவர் தான் அவர் ஐடியா சொல்கிறனா, எல்லாத்தையும் வாங்கி கொண்டு அமைதியாக டிஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பாராட்டலாம். ரெண்டாவது விஷயம், உளவியலில் பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரீடாமினேஷன். அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா மறுபடியும் ஏற்றுக்கிங்க. எதுவும் மற்றும் உள்வாங்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அங்கே வள்ளுவர் வர்றார். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. நான் வள்ளுவத்தை சொல்ல விரும்பலை, ஆனால் வள்ளுவம் சொன்ன செய்தியை எடுத்துக்கோங்க. நீங்கள் எதையெல்லாம் தோண்டி படிக்க கற்க உதாரணமாக இந்த கற்றல் என்பது இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க முதல்வர் அவர்களே. உங்கள் மூளைக்குள்ளே ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க. நியூரோ சயின்ஸ் படியும் சரி, நம்மளுடைய மெய்யுணர்வு படியும் அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் பிரெயினுக்குள்ளே இருக்குது. நீங்கள் நன்றாக கேட்பவர் என்று ஒரு விஷயம் இருந்தாலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 1000 பட்டங்களை வாங்கியவங்க கூட உங்களுக்கு அறிவுரை சொல்ல வேணாம், நான் உட்பட. பட்டு செய்தியாக வச்சுக்கோங்க. தட் யூ ஆர் ஃபாலோயிங். ஐ திங்க் நேற்று உங்கள் அம்மை தன் அன்னையுடைய பேட்டியும் கேட்டேன். நீங்கள் அட்வைஸ் என்பதையே விரும்புவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அட்வைஸ் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அட்வைஸ் என்பது சயின்டிஃபிக்காகவும் உண்மையாகவும் இருக்கிறதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்குது என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன். இதை தவிர இன்னொன்று கண்டுபிடிக்கிறேன். தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்லி இவங்க நிறைய கமெண்ட் அடிக்கிறாங்க. எனக்கு தேவையான நேரம் நானும் கமெண்ட்டு கொடுப்பேன். உங்கள் விஷயத்திலே கமெண்ட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு ஒன்றும் பயமும் இல்லை, சிக்கல் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்தை ஒழுங்காக பாராட்டக்கூட முடியாமல் சும்மா ஆண்டவேன்றிருந்தால் இப்போ 60 வருஷத்தை விட்டதை நினச்சி பார்க்கணும். தமிழ்நாடு யார் தான் ஆளப்பட வேண்டும் என்பது 60 வருஷம் நடந்த விஷயம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால் 2 விஷயம் தெளிவாக இப்போ சொல்லி முடிச்சுக்கிறேன்.
இந்த ஊழலற்ற அப்படின்னு சொன்னதுக்கு விதை போட்டிருக்கீங்க. இந்த விதையை ஆழமாக கண்காணிப்பில் இருங்க. நீங்கள் இந்த நாட்டுக்கு எது செய்கிறீங்களோ இல்லையோ, எந்த அலுவலகத்துக்கும் ஒரு சாமானியன் சாதாரணமாக போனால் காசு கொடுக்க வேணாம், நடக்கும் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ஜெயிச்சிங்கல்ல, அது மாதிரி 1000 மடங்கு உங்களுக்கு மக்கள் மத்தியில் வந்துடும். ஓட்டு போடுறவங்க ஒரு பகுதி, பொதுமக்கள் ஒரு பகுதி, எல்லாத்தையும் கடந்து அறிவானவங்க ஒரு பகுதி இருக்காங்க. அந்த அறிவான பகுதிக்குள்ளே நீங்கள் குழந்தைகள் சொல்லிவிட்டாங்க, இளைஞர்கள் சொல்லிட்டாங்க, இல்லை அறிவானவர்களுக்குள்ளேயும் உள்ளே நீங்கள் செய்கிற விஷயம் சென்று கொண்டு இருக்கின்ற போது நாங்கள் கிரவுண்டில் இருக்கவங்க பார்க்குறோம். ஒரு மீடியாக்கார் பேட்டி எடுத்துக்கிட்டு போயிடுவார், அதெல்லாம் இல்லை. இதை உங்களுக்கு ஒரு தகவலாக கொடுக்குறோம், நீங்கள் கவனித்து பாருங்கள். 2 விஷயம் தெளிவாக இருக்கீங்க. விதை போட்டதை, ஊழலுக்காக விதை போட்டதை கன்சிஸ்டன்சி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஆக்ஷன் கண்டினியூவஸ்லி அண்ட் கான்சியஸ்லி வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் அண்ட் கம்பேரிசன் பண்ணுங்கள். அடுத்து அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன், எதுவும் மற்றும் உள் வாங்குறீங்கள்ல, அது மிக மிக உலகத்திலே உயர்ந்த விஷயம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா சைக்காட்ரிஸ்ட்டும் இதை போட்டு பாருங்கள் அல்லது கேட்டு பாருங்கள், தகவல் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.